தேவ பிள்ளைகள் பட்சிக்கிற அக்கினியாகிய ஆண்டவரை பட்சிக்க விட்டுட்டு நீங்கள் அவரை மட்டும் பார்க்கணும். இட்ஸ் அ கிரேட் சீக்ரெட். பட்சிக்கிற அக்கினி. அன்றைக்கு சாலமோன் ஜெபம் பண்ணி முடிச்சப்போ என்ன நடந்துச்சுன்னு வசனம் அழகா சொல்லுது. 7ஆம் அதிகாரம் முதல் வசனம். 2 நாளாகமம் 7:1. 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் முதல். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது சொல்லுங்க, ஜெபம் பண்ணி முடிக்கிற போது. லிசன், நீங்க ஜெபம் பண்ணி முடிக்கும் போது ஒரு அக்கினி வருதுன்னு நம்பணும். அந்த அக்கினி எதிரியை சுட்டெரிக்குதுன்னு நம்பணும். பெரிய கொந்தளிக்கிற போராட்டமா இருக்கலாம், கோர்ட்டு கேஸா இருக்கலாம், வழக்கா இருக்கலாம், நிலத்தகராறா இருக்கலாம், நியாயங்கள் மறுக்கப்படலாம். ஆனா ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை, உங்க ஹார்ட்டை என்ன நிரப்பிரும் தெரியுமா? the glory of the Lord. அப்படி வெளியே போகும்போது உங்களை பார்த்தாலே பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மகிமையை உங்களுக்கு உள்ள வச்சு அனுப்புவார். ஹல்லேலூயா. இந்த அக்கினி பலிபீடத்தின் அக்கினி, இந்த அக்கினி பாதை காட்டுகிற அக்கினி, இந்த அக்கினி பட்சிக்கிற அக்கினி. 4வதா இந்த அக்கினி உங்களுக்கு பதிலளிக்கிற அக்கினி. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே எலியா ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது வானத்தில் இருந்து அக்கினி இறங்கி வந்து அந்த பலிப்பொருளை எல்லாம் பட்சித்தது. அப்போ ஜனங்கள் எல்லாம் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் அப்படின்னு சொன்னாங்க. அப்பொழுது அக்கினினால் உத்தரவு அருளுகிற தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாம் இது நல்ல வார்த்தை என்றார்கள். உங்கள் தேவன் யார் தெரியுமா? அக்கினினால் உத்தரவு அருளுகிற தேவன். சொல்லுங்க, அவர் எந்த தேவன்? அக்கினியில இறங்கி வந்து உத்தரவு அருளுவார். அவர் பதில் கொடுத்தார்னா சுற்றில் இருக்கிற எல்லாவற்றையும் நக்கி போட்டது என்று வாசிக்கிறோமே. சூழ்நிலைமைகள் இருந்த இடம் தெரியாமல் மாறும்படி இந்த ஆண்டவர் உங்களுக்கு பதிலளிக்கிற அக்கினியாய் வருவார். ஒவ்வொரு ஜெபத்திலையும் முடிச்ச பிறகு, அப்பா உங்க அக்கினி இறங்கி வந்து பலிபீடத்துல நான் வச்ச எல்லாவற்றையும் நக்கி போட போறதற்காய் உங்களுக்கு நன்றி, இருந்த இடம் தெரியாமல் பட்சிக்க போறதற்காய் நன்றின்னு சொல்லுங்க. எல்லா ஜெபங்களுக்கும் பதில் வரும். ஆவியானவரால் நிரம்பி, அந்நிய பாஷையில நிரம்பி, டங்ஸ்ல பேசி, முழங்கால் நின்று ஜெபித்து விட்டு எழும்பும் பொழுது பதிலை பார்ப்பீர்கள். கடைசியாக ஒரு அக்கினி. இந்த அக்கினிக்கு நான் பெயரிட விரும்புகிறேன், பரலோகம் சேர்க்கும் அக்கினி. ஹல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட்டுக்குள்ள நிறைஞ்சு 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 வாழ்ந்தீங்கன்னா கடைசி ஒரு நாள்ல வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது, ஆவியானவரும் மணவாட்டியும் வா என்பார்களாக. Every day you must be filled with the Holy Spirit. வண்டி ஓட்டுறீங்களா? டங்ஸ்ல பேசிட்டே போங்க. கார் ஓட்டுறீங்களா? டங்ஸ்ல பேசிட்டே போங்க. வீட்டுக்குள்ள சமைக்கிறீங்களா? டங்ஸ்ல பேசிட்டே சமைங்க. ஆவியானவரே உங்களோட உறவு கொள்கிறேன். அந்த டங்ஸ் இன்பமா இருக்கும், ஆசையா இருக்கணும், பேசணும்னு இருக்கும். இப்படியே பேசி 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 கடைசியில ஒரு நாள் அந்த ராஜா வரும் பொழுது, அல்லது உங்களை அவர் அழைக்க வரும் பொழுது, இந்த அக்கினி உங்களை பரலோகத்திற்கு அழைத்து செல்லும். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். 2 ராஜாக்கள் 2:11 வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். வாசிங்க. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும். அவங்க பேசிக்கிட்டு என்ன செஞ்சாங்களா? நடந்து போகையில். லிசன், ஆண்டவர் என்னைக்குனாலும் வரலாம். ஆனா நீங்க என்னைக்கு ஆண்டவரை சந்திக்கிறீங்க? உங்களை எப்போ ஆண்டவர் அழைப்பார்? நான் ஒரு சாட்சியா சொல்றேன். ஒரு கார்டியாலஜிஸ்ட் ஐசியூல போய் பேஷண்ட்டை பார்த்துட்டு இப்படி டேபிளில் நின்று அந்த பேஷண்ட்டுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதிட்டு இருக்கிறாங்க. எழுதிட்டு இருக்கும் போதே அப்படி சாஞ்சு கீழே விழுந்தாங்க. என்ன நடந்தது? கார்டியாலஜிஸ்டுக்கே என்ன வந்துருச்சு? ஹார்ட் அட்டாக். 24 வயசுலலாம் ஹார்ட் அட்டாக் வருது, 31 வயசுல ஹார்ட் அட்டாக் வருது, 28 வயசுல ஹார்ட் அட்டாக். வாழ்க்கை நிலையில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு அக்கினி வரும். அந்த அக்கினி எப்பனா வந்து உங்களை பரலோகம் கூட்டி சொல்லும். வசனம் சொல்லுது, அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். ஆண்டவரே, நீங்க என்னைக்கு வர்றீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா என்னைக்கு கூப்பிடுவீங்களோ அன்னைக்கு என்ன அழைத்து செல்ல என்ன வரப்போகுது? அக்கினி ரதம். ஒரு ஆண்டவரை அறிந்த பிள்ளைக்கு மரணம் என்பது தேவன் தருகிற வெகுமதி. அதனால தான் அந்த வெகுமதி வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவருக்காக வாழ்ந்துடணும். ஒவ்வொரு நாளையும் கர்த்தருக்காக,
ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக. இந்த முகாம் முடிச்சுட்டு நீங்க போகும் பொழுது, ஒண்ணு, உங்க பலிபிடமாகிய இருதயம் எப்போது அக்கினினால் நிறைந்திருக்கும்படி கவனமாயிருங்கள். 2, பாதை காட்ட அந்த அக்கினி வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவ சித்தம் செய்ய கவனமா இருங்க. 3, உங்களுக்கு விரோதமா எந்த பட்சிக்கிற எந்த சத்துரு வந்தாலும் அதையெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு போய் வச்சுட்டு அவரை ஆராதித்து துதிக்கும் பொழுது கர்த்தருடைய அக்கினி இறங்கி வந்து எல்லாவற்றையும் பட்சிக்கும். அதே அக்கினி உங்களுக்கு பதிலும் அளிக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அக்கினி உங்களை ஒரு நாள் பரலோகத்திற்கு அழைத்து செல்லும். இந்த பூமியில் அக்கினியாய் இருக்கிற ஆவியானவரோடு வாழ்கிற ஒவ்வொருவரும் ஒரு நாள் ஜீவ நதியோரமாய் தாகம் தீர்க்கிற அந்த தேவனுடைய பிரசனத்தில் போய் வாழப் போகிறீர்கள். இந்த அக்கினி முகாம் எதற்கு? இந்த பூமியிலும் அக்கினியா வாழ்ந்து பரலோகத்திலும் ஆண்டவரோடு வாழுகிற வாழ்க்கையை நீங்க சுதந்திரிச்சுக்கணும், லைஃப்பை செட்ரேட் பண்ணணும், பலிபீடத்தை செப்பனிடணும், ஆண்டவரோடு இருக்கிற உறவை சரிப்படுத்தணும் என்று தான் கர்த்தர் நம்மை இந்த முகாமுக்கு அழைத்து வந்தார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.